வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வு பற்றி பார்க்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெப்ப இயக்கவியலின் நிகழ்வுகள் வந்து 4 வகையா இருக்குது. அது நம்ம வெப்பநிலை மாறா நிகழ்வு நம்ம பார்த்துட்டோம். இது வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வு. இன்னும் 2 என்னென்னன்னா பார்த்தா பருமன் மாறா நிகழ்வு, அழுத்தம் மாறா நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த வெப்பநிலை மாறா நிகழ்வுல வந்து வெப்பநிலை மாறிலியா வச்சுட்டு அழுத்தம், பருமன் மற்றும் அக ஆற்றல் மாறுதுன்னு பார்த்தோம். அக ஆற்றல் அங்கே மாறாது. அழுத்தம் பருமன் மட்டும் மாறும். ஆனால் இங்கே வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அழுத்தம், பருமன், வெப்பநிலை 3மே மாறும். அதே வந்து பருமன் மாறா நிகழ்வில் பார்த்தீங்கன்னா பருமன் மாறாமல் இருக்கும், அழுத்தமும் வெப்பநிலையும் மாறும். அழுத்தம் மாறா நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் மாறாமல் இருந்துட்டோ பருமனும் வெப்பநிலையும் மாறும். இப்போ இங்கே வெப்ப பரிமாற்ற மில்லா நிகழ்வு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த அமைப்புக்குள்ள எந்தவித வெப்பமும் உள்ளேயோ அமைப்பிலேருந்து வெளியேவோ சொல்லாது. அப்போ Q வந்து 0 ஆயிரும். ஆனால் வாயு தன்னுடைய அகாற்றலை பயன்படுத்தி விரிவடையும் அல்லது வெளிப்புற வேலையினால் வாயு அமுக்கமடையும். எனவே வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வில் அமைப்பின் அழுத்தம், பருமன் மற்றும் வெப்பநிலை இவற்றில் மாற்றம் ஏற்படும். அப்போ ஒரு வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வுக்கு வெப்ப இயக்கவியலின் முதல் விதிப்படி நம்ம என்ன எழுதுவோம்? வெப்ப இயக்கவியலின் முதல் விதி என்னன்னு எழுதியிருக்கிறோம் நமக்கு தெரியும் இல்லையா? என்னன்னு எழுதியிருக்கிறோம்? Q equal to டெல்டா U ப்ளஸ் டபிள்யூன்னு எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம Q வந்து 0ங்கிறதுனால 0 ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் டபிள்யூன்னு எழுதுவோம். இப்போ என்னென்னு எழுதலாம்? இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? டெல்டா ஈக்குவல் டு டபிள்யூன்னு எழுதலாம். வெப்ப பரிமாற்ற நிகழ்வுக்கு வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை பயன்படுத்தி டெல்டா U ஈக்குவல் டு டபிள்யூன்னு எழுதுகிறோம். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வாயு அக ஆற்றலை பயன்படுத்தி வேலை செய்யும் அல்லது வாயுவின் மீது வேலை செய்யப்பட்டு அதன் அக ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம என்னென்னதுன்னு நீங்கள் நினைப்பேன், டெல்டா U ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூன்னு எழுதுனால அக ஆற்றல் அதிகரிக்கிறதுனால நம்ம ப்ளஸ்ன்னு போடுறோம் வேலையானது. அப்போ வேலையோட சிம்பல் வந்து வேலையின் மீது அந்த வாயுவின் மீது வேலை செய்யப்பட்டால் மைனஸ் போடுவோம். அந்த வாயுவால் வேலை செய்யப்பட்டால் மைனஸ் போடுவோம். அந்த வாயுவின் மீது வேலை செய்யப்பட்டால் ப்ளஸ் போடுவோம். அதை வச்சு நம்ம இந்த டபிள்யூ ப்ளஸ்ஸாக மைனஸான்னு நம்ம போட்டுக்குவோம். இப்போது இந்த வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வில் பின்வரும் முறைகளை பயன்படுத்த முடியும். பயன்படுத்தினா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு வெப்ப ஆற்றலை சூழலுக்கு கடத்தாதவாறும் அல்லது சூழலிலிருந்து எவ்விதமான வெப்ப ஆற்றலும் அமைப்புக்குள் செல்லாதவாறும் அமைப்பினை வெப்பக்காப்பு செய்ய வேண்டும். அப்போது எடுத்துக்காட்டாக நம்ம வெப்பக்காப்பு செய்யப்பட்ட ஒரு உருளை எடுத்துக்கிறோம். அந்த உருளையில் ஒரு வாயு நிரப்பப்பட்டிருக்கு. அந்த வெப்ப பரிமாற்றம் இல்லா முறையில் தான் அமுக்கப்படுது அல்லது வெப்ப பரிமாற்றம் இல்லா முறையில் அது விரிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த டயக்ராமில் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் வெப்ப காப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த உருளை பிஸ்டன் அதில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிஸ்டனை நம்ம உள்நோக்கி நகர்த்துறோம். அப்போ உள்நோக்கி நகர்த்தணுன்னையும் அதனுடைய கன அளவு குறையுது. அப்புறம் அழுத்தமும் வெப்பமும் அதிகரிக்குது. அப்போ அக ஆற்றல் அங்கே அதிகரிக்குது. அப்போது மறுபடியும் நம்ம கை எடுத்துடுறோம். எடுத்து என்ன ஆகும்? அப்போ வாயுவின் மீது வேலையானது செய்யப்படுது. இப்போ வாயுவினால் வேலை செய்யப்படுது. என்ன அது? அந்த வாயு அந்த பிஸ்டனை மேல் நோக்கி நகர்த்துது. அப்போ அக ஆற்றல் என்ன ஆகுது? குறையும். அப்போது P குறையுது, Tயும் குறையுது. Pனா என்னது? அழுத்தம். Tனா வெப்பநிலை குறையுது. அப்புறம் V கன அளவு அதிகரிக்குது. அப்போ இது அமுக்கம், இது விரிவு. இந்த இது வந்து விரிவு. இப்போது எவ்வித வெப்ப காப்பும் அற்ற நிலையில் சூழலுக்கு வெப்பத்தை கடத்த இயலாதவாறு மிக குறுகிய நேரத்தில் மிக வேகமாக நிகழ்வு ஏற்பட்டால் அதுவும் ஒரு வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வு. வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வு இப்போ நீங்கள் வெப்பநிலை மாறா நிகழ்வில் பார்த்தீங்கன்னா மீமெது நிகழ்வுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வானது மிக வேகமாக நடைபெறக்கூடிய ஒன்று. இப்போ நீங்கள் இந்த டயக்ராம்லேருந்து இது பார்த்தீங்கன்னா டயர் வெடிக்குது பாருங்கள். இந்த டயர் வெடிக்கும் போது சூழலுக்கு வெப்பத்தை கடத்த நேரமின்றி டயருக்குள்ளே உள்ள காற்று மிக வேகமாக விரிவடைகிறதுனால அது விரிவடைக்கு இடம் பத்தாதனால தான் அது வெடிச்சிருது. இப்போ இந்த பிஸ்டன் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா உருளையும் பிஸ்டன் அமைப்பு எடுத்துட்டோம்னா எவ்வித வெப்ப காப்பும்
அற்ற நிலையில் கூட இப்போ நம்ம இதில் பார்த்தீங்க வெப்ப காப்பு செய்யப்பட்டிருக்கு. இது வெப்ப காப்பு செய்யலை. அப்போ செய்யாத நிலையிலுமே வாயுவை வந்து மிக வேகமாக அமுத்துனா அல்லது விரிவடைய செய்தாலோ வாயுவால் சூழலுக்கு வெப்பத்தை கடத்த இயலாது. அதே மாதிரி இந்த புவி பரப்பிலிருந்து சூடான காற்று மேலே சென்று வெப்ப பரிமாற்றமில்லா நிலையில் விரிவடையுது. இதன் விளைவாக நீராவி குளிர்ந்து அமுக்கப்பட்டு நீர்த்துளியாக மாற்றமடைந்து பின்னர் மழை மேகமாக மாறுது. இப்போ வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வுக்கு ஆனால் சமன்பாடு நமக்கு என்ன தெரியும்? பிவி பவர் காமா ஈக்குவல் டு மாறிலின்னு தெரியும். இப்போ காமா அப்படிங்கிறது வெப்ப பரிமாற்றமில்லா அடுக்குக்குறி. அப்போ காமாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா CP/CV. இப்போ நம்ம இந்த PV ஈக்குவல் டு மாறிலின்னு எழுதணும் இல்லையா? PV ஈக்குவல் டு மியூஆர்டி நல்ல இயல்பு வாழ்விக்கு எழுதணும். அந்த மியூஆர்டி அப்படிங்கிறத நம்ம அங்கே PV ஈக்குவல் டு மாறிலி T கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால அதை மாறிலின்னு போட்டோம் இல்லையா? இங்கே நம்ம என்னென்னா இந்த வெப்பரிமாற்ற நிகழ்வுக்கான சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிவி பவர் காமா ஈக்குவல் டு மாறிலி. இப்போ காமாங்கிறது தான் என்னது? வெப்ப பரிமாற்றம் இல்லா அடுக்குக்குறி. இப்போ காமா என்னன்னு பார்த்தீங்கன்னா CP/CV. சிபிங்கிறது என்ன? நம்ம முதலே மேயர் இதில் பார்த்தோம். மேயர் சமன்பாட்டில் சிபினா என்ன, சிவினா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது இந்த சமன்பாட்டிலேருந்து பிவி பவர் காமாங்கிற சமன்பாட்டிலேருந்து நம்ம என்ன எழுதலாம்னா, இப்போ ஒரு சமநிலையிலிருந்து, அதாவது பிஐ விஐங்கிற ஒரு சமநிலையிலிருந்து மற்றொரு சமநிலைக்கு பிஎஃப் விஎஃப்ங்கிற சமநிலைக்கு வெப்ப பரிமாற்றம் இல்லா முறையில் செல்லும்போது அந்த வாயு பின்வரும் நிபந்தனைக்கு உட்படுது. என்னென்ன பார்த்தீங்கன்னா பிஐ விஐ பவர் காமா தட் இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் விஎஃப் பவர் காமா அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இப்போது இந்த வெப்ப பரிமாற்றமில்லா விரிவு மற்றும் அமுக்க நிகழ்வுக்கு பிவி வரைபடத்தையும் வெப்ப பரிமாற்றமில்லா வளைகோடு அப்படின்னே நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் இந்த வெப்பநிலை மாறா நிகழ்வுக்கான பிவி வரைபடம் பார்த்திங்கன்னா இந்த பிவி வரைபடம் இருக்குது பார்த்தியா? இந்த பிவி வரைபடத்தில் நம்ம விஏ எக்ஸ் ஆக்சஸ்லையும் பிஏ ஒய் ஆக்சஸ்லையும் எடுத்துக்கிறோம். அப்போ பிஐ விஐ டிஏன்னு கிடைக்கிது, பிஎஃப் விஎஃப் டிஎஃப்னு போட்டிருக்கிறோம் இல்லையா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம அந்த வெப்பநிலை மாறா நிகழ்வில் கிடைச்ச பிவி வரைபடம் இருக்கு இல்லையா? அந்த பிவி வரைபடம் நமக்கு எப்படி வந்திருந்தது? இந்த விஏ ஒய் ஆக்சஸ்லையும் பிஏ எக்ஸ் ஆக்சஸ்லையும் எடுத்துட்டா அது கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி வந்திருக்கும். அப்போ நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? பிஐ விஐன்னு எழுதுவோம். இந்த இடத்துல பிஎஃப் விஎஃப்னு எழுதுவோம். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும் வரைபடம். இது பாருங்கள் கொஞ்சம் வளைந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் செங்குத்து கோடு மாதிரி இருக்குது. இது வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வில் விரிவும் சரி அமுக்கவும் சரி செங்குத்து கோடாக கிடைச்சிருக்குது. ஏரோ மார்க் வந்து இப்படி கீழே போட்டாங்கன்னா, இந்த மாதிரி கீழே போட்டால் அது வெப்ப பரிமாற்றம் இல்லா விரிவுக்கு தான் கீழ் நோக்கி அம்புக்குறி போடுவோம். மேல் நோக்கி அம்புக்குறி எதுக்கு போடுவோம்னா வெப்ப பரிமாற்றம் இல்லா அமுக்கத்துக்கு நம்ம போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, டிவியை பொறுத்து இந்த சமன்பாடு பிவி பவர் காமா ஈக்குவல் டு மாறிலி சொன்னோம் இல்லையா? அதை நம்ம மாற்றி அமைக்கிறோம். எப்படி மாற்றி அமைக்கிறோம்னா, நல்லியல்பு சமன்பாடு படி நமக்கு என்ன தெரியும்? பிவி ஈக்குவல் டு மியூஆர்டி அப்படின்னு தெரியும் இல்லையா? பிவி ஈக்குவல் டு மியூஆர்டி அப்படின்னு தெரியும் இல்லையா? அதிலிருந்து நம்ம கொண்டு வர்றோம் சமன்பாட்டை. பாருங்கள், பிவி ஈக்குவல் டு மியூஆர்டி. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னம்னா, பிக்கு பதிலாக நம்ம போடுறோம் பி ஈக்குவல் டு மியூஆர்டி டிவைடட் பை வின்னு எழுதுகிறோம். இந்த பியோட மதிப்பை தான் நம்ம இங்கே கொண்டு போடுறோம். பி பவர் காமா PV பவர் காமா ஈக்குவல் டு மாறிலி. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மியூஆர்டி பை வி இன்ட்டு வி பவர் காமா ஈக்குவல் டு மாறிலின்னு கிடைக்குது. இல்லை அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? இந்த மியூஆர் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். மியூஆரும் நமக்கு கான்ஸ்டன்ட் மாறிலின்னு தெரியும், அதனால் இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க. அப்போது டி பை வி இன்ட்டு வி பவர் காமா ஈக்குவல் டு மாறிலி பை மியூஆர். அப்போ இது மொத்தமாக மாறிலி ஆயிரும். அப்போ டி இந்த வியை வந்து மேலே கொண்டு போனீங்கன்னா வி பவர் -1 ஆயிரும் இல்லையா? இப்போ பாருங்க இப்படி எழுதலாம். டி வி பவர் காமா
காமா v பவர் -1 ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு எழுதலாம். மாறிலின்னு எழுதலாம். அப்போ இது என்ன ஆகும்? காமா -1 அப்போ டிவி பவர் காமா -1 ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது இதில் வாயு ஒன்று சம நிலையிலிருந்து டிஐ விஐயிலிருந்து டிஎஃப் இறுதி சமநிலைக்கு, தொடக்க சமநிலையிலிருந்து இறுதி சமநிலைக்கு போகுது டிஎஃப்இஎஃப்ங்கிறது. அப்போ வெப்ப பரிமாற்றம் இல்லா முறையில் செல்லும் போது அது எப்படி வரும் அப்படின்னம்னா டிஐவிஐ பவர் காமா -1 தட் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்இஎஃப் பவர் காமா -1 நமக்கு கிடைக்கிது. அப்போது இதை நம்ம என்ன எழுதலாம்? இந்த டிவி பவர் காமா -1 ஈக்குவல் டு மாறிலின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஈக்குவேஷனில் டிவி பவர் காமா -1 ஈக்குவல் டு மாறிலியில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வியோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் பிவி ஈக்குவல் டு மியூஆர்டி ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு மியூஆர்டி பை பிங்கிற மதிப்பை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இதில் மியூஆர்டி டி இன்ட்டு மியூஆர்டி டிவைடட் பை பி ஹோல் பவர் காமா -1ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல காமா -1ன்னு எழுதலாம். இப்போ எழுதுன அப்படின்னம்னா தட் இஸ் ஈக்குவல் டு மாறிலி. அப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் டி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா டி இன்ட்டு டி பவர் காமா -1 டிவைடட் பை பி இன்ட்டு காமா -1 அப்படின்னு வரும். இது மைனஸ், இது காமாவை கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. காமா -1 இப்போ மியூஆர் காமா -1 பவர் காமா -1 ஈக்குவல் டு மாறிலின்னு கிடைக்கும். அப்புறம் நம்ம என்ன எழுதலாம்? டி இன்ட்டு டி பவர் காமா -1 இன்ட்டு பி மைனஸ் ஆஃப் காமா -1 அப்படின்னு எழுதலாமா? இங்கே மைனஸ் ஆஃப் காமா -1 அப்படின்னு -1 தட் இஸ் ஈக்குவல் டு மாறிலி பை மியூஆர், இது ஆர்ப்பா மியூஆர் இன்ட்டு காமா -1ன்னு கிடைக்கும். அப்போ என்ன எழுதலாம்? இது ஏன் டி 1 ப்ளஸ் காமா -1 பி பவர் மைனஸ் காமா +1 இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்குவேன் மைனஸ். அப்போ மைனஸ் காமா +1 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இது மொத்தமாக மாறிலியாக மாறிடும். அப்போது என்ன கிடைக்கும்? இந்த -1 +1 -1 கேன்சல் ஆயிருமா? ஸோ டி பவர் காமான்னு கிடைக்கும். அப்புறம் இதை மாற்றி எழுதினீங்கன்னா பி பவர் 1 மைனஸ் காமா ஈக்குவல் டு மாறிலின்னு எழுதலாம். அப்போ இப்படியும் இந்த சமன்பாட்டின்படியும் எழுதலாம். வெப்ப மாற்றமில்லா நிகழ்வுக்கான சமன்பாட்டை டிபி முறையில் எழுதுனீங்கன்னா டி பவர் காமா பி பவர் 1 மைனஸ் காமா மாறிலி இங்கே நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா? இந்த முறையில் இங்கே எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வில் செய்யப்பட்ட வேலை பற்றி பார்க்கலாம். இப்போ முழுமையாக வெப்ப காப்பு செய்யப்பட்ட சுவர் அடிப்பரப்பு கொண்ட உருளையினால் உருளைக்குள்ள இந்த அடிப்பரப்பு இருக்குது இல்லையா? இந்த அடிப்பரப்பு எப்படி இருக்குது? வெப்பக்காப்பு செய்யப்பட்ட சுவர். இது எல்லாமே வெப்பக்காப்பாக இருக்காது. அந்த இன்சுலேட்டட் சிலிண்டர் அதுக்குள்ளே நம்ம ஒரு நல்லியல்பு வாயு, ஒரு μmol உள்ள நல்லியல்பு வாயுவை வச்சிருக்கிறோம். இந்த பிஸ்டனுடைய குறுக்கு பரப்பு ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து உராய்வற்ற பிஸ்டனாக இருக்குது, வெப்பக்காப்பு பெற்ற பிஸ்டனாக இருக்குது. இப்போ இந்த வெப்பம் பரிமாற்றமில்லா முறையினுடைய அமைப்பில் பிஐ விஐ டிஐங்கிற தொடக்க நிலையிலிருந்து வாயுவானது பிஎஃப் விஎஃப் டிஎஃப்ங்கிற இறுதி நிலையை அடையும் போது செய்யப்பட்ட வேலை அமுக்கப்படுது. அதனால் அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு இன்டகரல் விஐ டு விஎஃப் பிடிவி. அப்போ வெப்ப பரிமாற்றமில்லா இந்நிகழ்வு ஒரு மீது நிகழ்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் நல்லியல்பு வாயு விதியானது இங்கே பொருந்தும். இது வந்து நிகழ்வுக்கு பொருந்துங்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நிகழ்வில் அடிப்படையில் வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வினுடைய நிலை சமன்பாடு பிவி பவர் காமா ஈக்குவல் டு மாறிலி அல்லது P is equal to மாறிலி divided by V பவர் காமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ V அடியாபேட்டிக்னா என்னன்னு சொல்ல வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வு தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் விஐ டு விஎஃப் மாறிலி டிவைடட் பை வி பவர் காமா டிவி. அந்த மாறிலியை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னம்னா என்ன வரும்? இந்த காமாவை மேலே கொண்டு போனீங்கன்னா இந்த மாறிலி இன்டெக்ரல் விஐ டு விஎஃப் வி பவர் மைனஸ் காமா டிவி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னம்னா
மாறிலி into v power minus gamma plus 1 divided by minus gamma plus 1 limitation vi to vf அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த மைனஸ் காமா ப்ளஸ் ஒன்னை வெளியே எடுத்துடலாமா, ஒன் மைனஸ் காமான்னு வெளியே எடுத்துடணும். அப்போ மாறிலி டிவைடட் பை ஒன் மைனஸ் காமா, இதையும் எனக்கு கீழே கொண்டு போய் எழுதுனீங்கன்னா வி மைனஸ் காமா ப்ளஸ் ஒன்னை கீழே கொண்டு போனால் என்ன வரும், ப்ளஸ் இப்படி வரும், இந்த மாதிரி வரும் இல்லையா. மாறிலி இன்ட்டு 1 divided by v power minus of minus gamma plus 1 அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இதுக்கு நம்ம லிமிட்டேஷன் vi to vf போடுவோம். ஓகேவா, vi to vf எழுதுவோம். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன எழுதுவோம், இது 1. இப்போ நம்ம என்ன கிடைக்கும், மாறிலி டிவைடட் பை 1 மைனஸ் காமா, இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும், ப்ளஸ் காமா மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன எழுதி வச்சுருக்கோம், 1 டிவைடட் பை vf காமா மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாறிலி இன்ட்டு 1 டிவைடட் பை v பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு விஐ விஎஃப் அப்படின்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா லிமிட்டேஷன் அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்ன விஎஃப், அதனால் மாறிலி டிவைடட் பை 1 மைனஸ், இந்த டிவைடட் பை 1 மைனஸ் காமா இங்கே போடணும், அதே மாதிரி இங்கேயும் 1 மைனஸ் காமா போடணும். இப்போது மாறிலி டிவைடட் பை 1 மைனஸ் காமா இன்ட்டு அப்பர் லிமிட் விஎஃப் whole power gamma minus 1 minus 1 divided by lower limit vi power gamma minus 1 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது இந்த மாறிலி நம்ம உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா 1 divided by 1 minus gamma into மாறிலி by vf gamma power minus 1 minus மாறிலி divided by vi gamma power minus 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாறிலிக்கு பதிலாக நம்ம pv power gammaங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. மாறிலிங்கிறது என்னது, பிவி பவர் காமா. அப்போ மாறிலிக்கு பதில் அதை எழுதலாம் இல்லையா. இப்போ அதை எழுதுனீங்கன்னா என்ன வருது, மாறிலிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிஎஃப் விஎஃப் பவர் காமா, பிஐ விஐ பவர் காமா அப்படின்னு அந்த மாறிலிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. PF 1 by V adiabatic equal to 1 by 1 minus gamma into PF VF gamma power gamma divided by VF power gamma minus 1 minus PI VI power gamma divided by VI power gamma minus 1 அப்படின்னு சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த VI power gamma minus 1 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், இப்போ இதில் மேலே போய் எழுதணும் அப்படின்னம்னா that is equal to என்ன வரும், PF 1 by 1 minus gamma into PF VF power gamma into VF minus gamma ப்ளஸ் ஒன்றுன்னு மாறும் இல்லையா. மைனஸ் பிஐ விஐ பவர் காமா விஐ மைனஸ் காமா ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையே கம்பைன் பண்ணி எழுதுனா என்ன வரும், that is equal to 1 divided by 1 minus gamma into PF VF power gamma minus gamma plus 1 minus PI VI minus plus gamma
மைனஸ் வி மைனஸ் காமா ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது என்ன ஆயிடுது, எல்லாம் கேன்சல் ஆயிடுமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா காமா காமா கேன்சல் ஆயிடும். அப்போ விஎஃப் மட்டும் இருக்கும். அதேமாரி காமா காமா கேன்சல் ஆயிடும், அதனால் விஐ மட்டும் இருக்கும். அப்போ 1/1 மைனஸ் காமா பிஎஃப் விஎஃப் மைனஸ் பிஐ விஐ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இது எப்படி இந்த இந்த இதுக்கு பதிலாக பிஐ விஎஃப் போட்டோம் அப்படின்னம்னா, இங்கே பாருங்கள், இதில் மாறிலி பிஐ விஐ பவர் காமா ஈக்குவல் டு பிஎஃப் விஎஃப் பவர் காமா ஈக்குவல் டு மாறிலி. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதனால் நமக்கு இது கிடைக்கிது. இப்போ நல்லியல்பு வாயுவிலிருந்து பிஎஃப் விஎஃப் ஈக்குவல் டு மியூ ஆர் டிஎஃப் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி பிஐ விஐலேருந்து என்ன எழுதலாம், மியூ ஆர் டிஐன்னு எழுதலாம். அப்போ இது இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8.41ல் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், வி அடியாபேட்டிக் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், டபிள்யூ அடியாபேட்டிக் ஈக்குவல் டு 1/1 minus gamma into mu RTF minus mu RTI. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், மியூ ஆரை வெளியே எடுத்துரு. ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால மியூ ஆரை வெளியே எடுத்துட்டிங்கன்னா மியூ ஆர் டிவைடட் பை 1 மைனஸ் காமா மைனஸ் டிஎஃப் மைனஸ் டிஏ அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன வரும், டபிள்யூ அடியாபேட்டிக் ஈக்குவல் டு மியூ ஆர் டிவைடட் பை 1 மைனஸ் காமா இன்ட்டு இது ஆர் இன்ட்டு டிஎஃப் மைனஸ் டிஐன்னு கிடைக்கும். இப்போ இதை சேஞ்ச் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன ஆகும், காமா டபிள்யூ அடியாபேட்டிக் ஈக்குவல் டு மியூ ஆர் டிவைடட் பை காமா மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸாக அது இங்கே உள்ளே கொண்டு போய் எழுதுனா அப்படின்னா டிஐ மைனஸ் டிஎஃப் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த வெப்ப பரிமாற்றமில்லா விரிவில் வாயுவால் செய்யப்பட்ட வேலை டபிள்யூ அடியாபேட்டிக் ஒரு நேர்குறி மதிப்பு. இங்கே டிஐ இஸ் கிரேட்டர் தேன் டிஎஃப். அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஃபைனல் வந்து குறைவாக இருக்கும். அப்போ வெப்ப பரிமாற்றமில்லா விரைவில் வாயு குளிர்ச்சி அடையும். வெப்ப பரிமாற்றமில்லா அமுக்கத்தில் வாயுவின் மீது செய்யப்படும், அதாவது டபிள்யூ அடியாபேட்டிக் ஒரு எதிர்குறி மதிப்பாகும். அமுக்கத்தில் எதிர்குறி மதிப்பு வேலை. இதில் வந்து விரிவில் வந்து W வந்து ப்ளஸ் குறியப்படுது. அப்போது TI இஸ் லெஸ் தேன் TF. எனவே வெப்ப பரிமாற்றம் இல்லா அமுக்கத்தில் வாயுவின் வெப்பநிலையானது உயர்வடையுது அப்படின்னு சொல்கிறாங்க.